உங்களுக்கு இந்த 2 கையளவு இங்க பாருங்க, இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இங்க பாருங்க, அதே 1 டம்ளர் சுடு தண்ணியில இப்படி போடணும். இது வந்து பெரியவங்களுக்கு இது போட்டு அவங்களுக்கும் இப்படி நல்லா கலக்கி விட்டு, இது கீழே இருக்கல இந்த அடியாக விட்டுருங்க. மேலே தேங்கி இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் அதாவது உமிழ்நீரோட கொப்பளிச்சு குடிச்சிடணும். அதே மாதிரி ஜாதிக்காய் தாண்டிக்காய் எல்லாம் பார்த்தா குழந்தைங்களுக்கு உரசி ஊத்துவாங்க பால்ல. அதனால அவங்க நோயே இல்லை, நோய் சேர்த்து அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு எதுவுமே செய்யறதுனா ஏங்க எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனா ஆரோக்கியதாஸ். வாதம், பித்தம், சிலோத்தமம், அதாவது கபம் சொல்லுவாங்க இல்லையா, சிலோத்தமத்தை பிரிஞ்சதுதான் கபம். இந்த சிலோத்தமம் 3 நாடிகளும் முரண்படா இருந்தா நோய் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவம் சொல்லுது இல்லைங்களா? இந்த வாதம், பித்தம், கபம் அதாவது சிலோத்தமத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு காய கற்ப மருந்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே இதை கரெக்டா கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அதனால தாங்க அவங்க நோய் நொடி இல்லாம ஹாஸ்பிட்டல் பக்கமே போலங்க. ஏங்க மலைக்கு கூட மருத்துவமனை பக்கம் போனதே இல்லை. அது என்னன்னு கேக்குறீங்க, காயகல்ப மருந்துன்னு. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. ஆனா அது என்ன 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 அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கும். முன்றைய காலகட்டத்தில், அதாவது முன்ன வாழ்ந்த ஒரு 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களும் சரி, சித்தர்களும் சரி, முனிவர்களும் சரி, யோகிகளும் சரி பயன்படுத்தின, அவங்களுக்கு தேவையான போது பயன்படுத்தின ஒரு அற்புதமான காய கற்ப மருந்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல போறேன். இது என்னன்னு கேக்குறீங்க? இதுக்கு ஒரு அற்புதமான பேர் வச்சிருக்காங்க. 4448 வியாதி உள்ளவர்களுக்கும் துணை மருந்தாவும் கொடுக்கலாம். வியாதி உள்ளவங்களுக்கு 1 மண்டலம், 2 மண்டலம், 3 மண்டலம் நோய்க்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். நோய் இல்லாதவங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை 7 நாள் சாப்பிடலாம். அந்த காயகல்பம் பேரு தான் திரிபலா அப்படின்ற ஒரு சூரணங்க. அதுல என்னென்ன கலந்துருக்குன்னா, நீங்க அடிக்கடி பயன்படுத்துற ஒரு அற்புதமான காய் நெல்லிக்காய். இதுதாங்க அந்த நெல்லிக்காய். திரிபலாவில் இருக்கிறது 3 பொருள் தான். நெல்லிக்காய் இது வந்து 6 சுவைகளும் உள்ளடக்கியது. உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடியது, உடம்புக்கு நோய் எதிர்ப்பு அள்ளித்தரக்கூடியது, ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது. இதுல எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. இந்த நெல்லிக்காய் நல்லா காய வச்சு இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாண்டிக்காய். தாண்டிக்காயில் பார்த்தீங்கன்னாக்கா அநேக மருத்துவ குணங்கள் இருக்கு. இது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உடல் சூடை குறைக்கும், உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும், உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும், நல்லா ஜீரணத்துக்கு நல்லது, மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சளி இருக்கிறவங்களுக்கு இதோட போட்டு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு, சுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துளசி இதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது அந்த சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இந்த தாண்டிக்காய். அதுக்கப்புறம் கடுக்காய். கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடுக்காய் 10 தாய்க்கு இணையான ஒரு வேலையே அப்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. அதாவது ஒரு கடுக்காய் 10 தாய்க்கு இணையான ஒரு வேலையை செய்யுமா. இந்த கடுக்காய் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படி பெருசா இருந்துச்சுன்னா இதுல ஒரு விதை இருக்கும். அந்த விதை விஷமானது, அதை எடுத்து போட்டுருங்க. இந்த தோல் அற்புதமானது. சரி, இது எல்லாமே பால்ல சுத்தம் பண்ணி இல்லைன்னா இளநீர்ல சுத்தம் பண்ணி நம்முடைய முன்னோர்கள் செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சுத்தி முறை வச்சிருந்தாங்க. எளிமையான சுத்த முறையும் இருக்கு. சுத்தி பண்ணி பொடி செஞ்சு வச்சுக்கணும். பொடி செஞ்சு வச்சுட்டு இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா எண்ணற்ற நோய்கள் குணமாகும். இப்போ இது எடுத்து வச்சு எப்படி பொடி செய்யறது, இது எப்படி கசாயமா குடிக்கிறது லைவ் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேர்களே, திரிபலா சூர்ணம் எப்படி தயாரிக்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் தனித்தனியாக எடுத்து சுத்தம் பண்ணி காய வச்சு பொடியை அரைச்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது
உடலில் உள்ள வாதம், பித்தம், அதாவது சிலத்துமம் ஆகிய 3 தோஷத்தையும் சமநிலைப்படுத்திடுங்க உடம்புல. அப்போ ஒரு மனுஷன் நோயே வரக்கூடாதுன்னா திரிபலா சாப்பிடணும். செரிமானம் அதாவது செரிமான பிரச்சனை வரவே வராது, மலச்சிக்கல் வரவே வராது, முதுமையை தாமதப்படுத்தி எப்பவுமே இளமையாகவே இருக்கிறதுக்கு இந்த திரிபலாசூர்ணம் ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைங்க. கண் பார்வைக்கு ரொம்ப 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 நல்லது. இதுல என்ன இருக்குன்னா, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இது என்ன பண்ணோம், தனித்தனியாக எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் இது பவுடர் பண்ணிக்கணும். இதுல இருக்கிற விதைகளை, நரம்புகளை வந்து எடுத்துடணும். விதை நரம்புகள்லாம் எடுத்துட்டு பொடி பண்ணி சூப்பரா செய்யலாங்க. இதுல ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றிலும் 3 ஒரு பங்கு இருந்தாவே போதுமானதுங்க. இது வேற என்னென்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, தேவர்களின் அமிர்தத்தை போல எந்த ஒரு நோயும் தீர்க்கும் அற்புத சக்தி பெற்றது இந்த திரிபலான்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. அதாவது தேவர்களின் அமிர்தம் போல எந்த ஒரு நோயையும் தீர்க்கும் அற்புத சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்ற ஒரே ஒரு வல்லமை படுத்த மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த 3 கூட்டால் செய்யப்பட்ட காயகல்ப மருந்தான திரிபலா. இந்த திரிபலா சூரணத்தை தினமும் சாப்பிட்டு வரும்போது உடல்ல வளர்ச்சி, அதாவது உடல்ல வளர்ச்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அந்த வளர்ச்சி மாற்றம் சீராக இருக்குங்க. அஜீர்ண கோளாறு நீங்கும். ரத்தம் தூய்மையாங்க. ரத்தம் தூய்மையான எந்த வியாதி வராது. ரத்தத்தில் இருக்கிற அனைத்து கழிவுகளையும் பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து திரிபலா. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்ல, குடல்ல இருக்கிற அனைத்து உபாதைகளும் சரி பண்ணும். இப்போ இதை வந்து எப்படி நம்ம கசாயமா செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு, சுடுதண்ணி வைக்க போறோம். அதுக்காக தான் தேவையான அளவு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி தோராயமா நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்க போறேன். அவ்வளவுதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க நம்ம திரிபலா சூரணத்தை வந்து அதுல போட போறோம். இது வந்து குடலுக்கு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம் இந்த திரிபலா பொடி. அதே மாதிரி குடலுக்கு வந்து ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடியது, குடல் உபாதைகளை சரி பண்ணக்கூடியது, மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடியது, குடல்ல இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்றும், குடல்ல இருக்கிற நாடா புழுன்னு சொல்லுவாங்க, நாடா புழு, ஒட்டுண்ணிகள், கிருமி தொற்றுகள், இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமருந்தாங்க திரிபலா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிபலா பொடினே பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை கிடைக்கும். நல்லா தரமானதா வாங்கிக்கோங்க. வாங்கி நான் சொன்னபடி நீங்க செஞ்சுட்டு வாங்க. இப்போ சுடுதண்ணி கொதிக்குது, போதும், நல்லா சூடாயிடுச்சு. பாப் பண்ணிடலாம். பாப் பண்ணியாச்சு. இந்த பொடியை வந்து எவ்வளோ அளவு நான் எடுக்கிறதுன்னு சொல்றேன், எடுத்துக்கலாம். நம்மளே சுடுதண்ணி காய வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது போதுமான அளவு, ஒரு 3/4 டம்ளர், பெரிய டம்ளர் இருந்தால் அதை ஊற்றிக்கலாம். இப்போ கண்ணா டம்ளர் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். 3/4 டம்ளர் ஊதியாச்சு. சுடுதண்ணியில் தான் அதை போடணும். இப்போ இந்த பொடியை நோய் நொடியே இல்லை, ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பிஞ்சளவு, அதாவது பாருங்க இதுதான் பிஞ்சு, இதுதான் பிஞ்சளவு. இந்த பிஞ்சளவு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சாயந்தரம் 6 மணி, அதிகபட்சம் 7 மணிக்குள்ள கொடுத்துடணும். இப்படி போட்டு என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டு 1/2 hour கழிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். இது 3 நாள்லேருந்து 7 நாள் வரை தான் குடிக்கணும். உடலுக்கு தகுந்த மாதிரி 3 நாள் குடிச்சா போதும். அதுக்கப்புறம் 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள் கூட குடிக்கலாம். இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு ஒரு பிஞ்ச் அளவு கொடுத்தா போதும். நோய் நொடியில் ஆரோக்கியமாக இருக்காங்க, 20 வயசு ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த 2 கையளவு இங்க பாருங்க இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இங்க பாருங்க அதே 1 டம்ளர் சுடு தண்ணியில இப்படி போடணும். இது வந்து பெரியவங்களுக்கு இப்படி போட்டு அவங்களுக்கும் இப்படி நல்லா கலக்கி விட்டு என்ன பண்ணணும்னா 1/2 hour கழிச்சு சாயந்தரம் ஒரு 6 மணி, அதிகபட்சம் 7 மணிக்குள்ள
3 மாசத்துக்கு ஒரு முறை அவங்க இதை வந்து 3 நாள்லேருந்து 7 நாள் வரையும் குடிச்சாவே போதுமானது, அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ நோய் நொடி இருக்கு, நான் சொன்ன அனைத்து வகையான நோய் இருக்கு, ஆஸ்துமா, விசிங், சைனஸ் பிரச்சனை, அலர்ஜி, சுகரு, பிபி, தைராய்டு, அனைத்து வகையான பிரச்சனை இருக்கு. அவ்வளோ பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி, முக்குற்றங்களையும் உடல்ல இருக்கிற முக்குற்றங்களையும் சொல்லப்போனால் 4448 வியாதிகளையும் அமிர்தம் போல இருக்கிற அமிர்தங்கள், தேவர்கள் சாப்பிட்ட அமிர்தம் போல இருக்கல இந்த மருந்து வேலை செய்யும். எப்படின்னா இந்த 3 கை அளவுல இப்படி எடுத்துக்கணும் பாருங்க, இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நைட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க, நைட்டு இது மாதிரி ஒரு டம்ளர் சூடு தண்ணியில் இப்படி போட்டு இப்படி களை கூட்டுட்டு, நல்லா புரிஞ்சுங்களா, இப்படி களை கூட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தட்டை வச்சு இப்படி மூடிடணும். மூடிட்டு அடுத்த நாள் காலையில, இது நோய்வாய் உள்ளவங்களுக்கு சொல்றேன், அடுத்த நாள் காலையில இது மாதிரி காயில வச்சு மூட, சாதாரண தட்டு வச்சு முன்ன போதும். எடுத்துட்டு திருப்பியும் இன்னொரு கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு பிரஷ் பண்ணிட்டு, அதாவது பல் விளக்கிட்டு வெறும் வயிற்றுல பாத்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு விட்டீங்கன்னா இது தண்ணி மேல வந்துடும், கீழே அந்த மூலிகள் எல்லாம் சேர்ந்துடும். அது நமக்கு வேண்டாம், இந்த தண்ணி மட்டும் போதும். பிரஷ் பண்ணிட்டு இது கீழே இருக்கல, இந்த அடியா விட்டுருங்க. மேல தேங்கி இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் அதாவது உமிழ்நீரோட கொப்பளிச்சு குடிச்சிடணும் வெறும் வயிற்றுல. சரிங்களா? நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு. இதுவே அவங்களுக்கு சுலத்தும உடம்பு, கப உடம்பு இருக்கின்றவங்களுக்கு நீங்க மருத்துவ ஆலோசனைப்படி குடிக்கணும். கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நோய்வாய்ப்பட்டவங்க. ஆனா மேக்சிமம் இதுவே வந்து நல்லா கேட்குது. சரிங்களா? உங்களுக்கு எந்த சந்தேகங்களும் கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்படி நோய்வாய்ப்பட்டவங்க வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டு, அதுக்கப்புறம் நீங்க காலை டிஃபனோ இல்ல உணவோ கஞ்சியோ சாப்பிட்டு மருந்து மாத்திரைகளை நீங்க போட்டுக்கலாம், இல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற மாத்திரையும் போட்டுக்கலாம். வெறும் வயிறுன்றது சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதான் வெறும் வயிறு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு வெறும் வயிறுன்றது சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் போடுறது தான் அந்த வெறும் வயிறு. அது வேற, அது மாத்திரைகள் போற வெறும் வயிறு, வித்தியாசம் இருக்கு. அப்போ காலையில சாப்பிட்டு 2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். சாயந்தரம் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதும் இப்படிதான் சாப்பிடணும், 6 மணிக்குள்ள இல்ல 7 மணிக்குள்ள. இவங்க வந்து 3 மாசத்துக்கு 1 வாரம் 7 நாள் சாப்பிட்டா போதும். பெரியவங்களும் 7 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு 7 மணிக்கு இது மாதிரி 1 வாரம் சாப்பிட்டா போதும், 3 மாசத்துக்கு ஒரு முறை. ஆனா நோய்வாய்ப்பட்டவங்க 48 நாள் தொடர்ந்து சாப்பிடணும், அதுக்கப்புறம் விட்டுடணும். அதுக்கப்புறம் மருத்துவ ஆலோசனைப்படி தேவைப்பட்டா எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரத்தம் தூய்மையாகும், உடல்ல இருக்கிற நச்சுக்கழிவுகள் வெளியேறும், வாதம், பித்தம், கபம் இந்த 3 தோஷங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமா இருக்கும். சொல்ல போனா 4448 வியாதி உள்ளவர்களும் எடுக்க ஏற்ற ஒரு பானம் பாத்தீங்கன்னாக்க இந்த திரிபலா. இது வந்து ஒரிஜினலா பாத்தீங்கன்னாக்க நீங்களே அரைச்சி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அரைச்சி வச்சிருக்கிற சித்த மருத்துவர்கிட்ட, சித்த வைத்தியர்கிட்ட நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. இல்ல நல்ல நாட்டு மருந்துகள்ல நீங்களே போயிட்டு அந்த ரா மெட்டீரியல் வாங்கி நான் சொன்னபடி அரைச்சி அளவு நான் எப்படி சொல்லியிருக்கணும் அது மாதிரி சேர்த்து நீங்க பயன்படுத்திட்டு வரும்போது நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழலாங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. திரிபலா சாப்பிடணுன்ற பேர்ல எப்படி வேணாலும் சாப்பிடலான்றது வேலை செய்யாது. சரிங்களா? அதாவது பசிக்காத போது சாப்பிட்டாக்க அந்த பொருள் ஜீரணமாகுமா? அந்த பொருள் வந்து ஊட்டச்சத்தா இல்ல புரோட்டீனாவோ இல்ல மினரலாவோ இல்ல பாத்தீங்கன்னாக்க உங்க உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி பவராவோ கன்வெர்ட் ஆகுமா? ஆகாது. பசி எடுக்கும் போது சாப்பிட்டாதான் ஆகும். அதே மாதிரி தாகம் இல்லாத போது தண்ணி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. தாகம் இருக்கிற போது தாகம் தீர்ற வரையும் தண்ணி குடிக்கணும். இது மாதிரிதாங்க திரிபலாவை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சு எடுத்தீங்கன்னா தான் வேலை செய்யும். எல்லா நேரத்திலையும் எடுத்தாக்க ஓரளவுக்கு இருக்கும், ஆனா 100% வேலை செய்யணும்னா இப்படி எடுத்து பாருங்க. உடல்ல எண்ணற்ற மாற்றங்கள் தெரியும். என்ன எண்ணற்ற மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? பிபி ஹையா இருக்கிறவங்களுக்கு மெல்ல மெல்ல பிபி கொஞ்சம் கொஞ்சமா குறையறதா பார்த்துக்கலாம். சுகர் ஹையா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையறதா பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு அதை குறையறதா பார்க்கலாம். டீஜல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குறையறதா பார்க்கலாம். யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு சரியாகிறதா பார்க்கலாம். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதா பார்க்கலாம். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதா பார்க்கலாம். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதா பார்க்கலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதா பார்க்கலாம். ஃபைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதா பார்க்கலாம்.
இப்படி எண்ணற்ற நோய்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நோய்களும் மெல்ல 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 சரியாகிறத கண் கூட பார்க்கலாங்க. நோய்வாய் இருக்கிறவங்க ஒரு மண்டலம் கண்டினியூ எடுங்க, அந்த ஒரு மண்டலம் நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு மண்டலம் என்பது 48 நாள். புரிஞ்சுங்களா? 48 நாள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடல்ல அற்புதமான மாற்றம் இருக்கும். இப்படிதான் திரிபலாவை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஒரு சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா, இப்ப எடுத்துக்கிறாங்க, டக்குன்னு எடுத்து உடனே பாத்தீங்கன்னா நைட்டு எறா ஒரு அரை ஸ்பூனை, எறா ஒரு ஸ்பூனை எடுத்து அப்படியே போடுறது, உள்ள போட்டு கட்ட கட்ட கட்டன்னு போட்டு இப்படி இப்படி கலக்குவாங்க. கட 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 கடன்னு கலந்து அதை வைக்கவே மாட்டாங்க. இப்படி கலந்து கட்ட 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 கட்டன்னு பல்க் அடிச்சிட வேண்டியது. அப்படியெல்லாம் இல்லை. திரிபலா சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்ல, அனைத்து காயகல்ப மருந்துகள், சித்த மருந்துகள் சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு முறை, காலநிலை இருக்கு. ஏன் 6 மணிக்குள்ள சாப்பிட்றது இன்னொரு வீடியோ சொல்றேன். ஏன் 6 மணிக்குள்ள, அதிகபட்சம் ஏன் 7 மணிக்குள்ள இந்த திரிபலா வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி ஏன் உடல்ல நோய் இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அப்படின்றத நான் ஒரு முழு வீடியோல போடுறேன். ஏன்னா இதுவே அதிகமான நேரமாச்சு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோய்வாய் இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்களுக்கு பிஞ்சளவு, நோய்வாய் இல்லாதவங்க பெரியவங்க சின்னவங்களுக்கு இந்த 2 விரல் அளவு, நோய்வாய் இருக்கிறவங்களுக்கு 3 விரல் அளவு எடுத்துக்கணும். சரிங்களா? யார் யாரு எவ்வளவு வேலை எவ்வளவு நாள் சாப்பிடுன்றதை நான் சொல்லிட்டேன். இப்ப ஒரு விஷயம் கேட்பீங்க, ஐயா ஒரிஜினல் திரிபலாவை வந்து நாங்க எப்படி தயாரிக்கிறது? நான் சொன்ன மாதிரி நீங்களே நாட்டு மருந்துகள்ல இதெல்லாம் ஒரிஜினலா இருக்கும். நெல்லி வத்தல் ஒரிஜினலா கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா சுத்தி பண்ணி வாங்கிக்கோங்க. கடுக்காய் உங்களுக்கு கண்டிப்பா ஒரிஜினலா கிடைக்கும், அதுவும் சுத்தி பண்ணி வாங்கிக்கோங்க. தாண்டிக்காய் அதுவும் சுத்தி பண்ணி வாங்கிக்கோங்க. 3ஐயும் நல்லா அரைச்சிடுங்க. நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிட்டு 7 துணியை வச்சு அதில் இதை போட்டு இப்படி நல்லா தேய்ச்சிங்கன்னா கீழே விழும் பாருங்க அந்த தூள், அது வஸ்திரகாயின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு மைனூட்டா பார்த்தீங்கன்னா இந்த இப்ப யாருமே பண்றதில்ல. ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொன்னா இது 3ஐயும் போட்டு நல்லா கல்வத்தில் வச்சு அரைச்சி, இல்லைன்னா இது இப்பதான் வந்துச்சு மிக்சியில் வச்சு நல்லா அடைச்சி நல்லா மைனூட்டா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி இது மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு காலையில், அதாவது நைட்டு ஊற போட்ட, அதாவது நைட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் தேவையான அளவு, நான் சொன்ன அளவு ஊற போட்டு அடுத்த நாள் காலைக்கு கலந்து வெறும் வயிற்ற குடிக்கணும். நோய்வாய் இல்லாதவங்க ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள அளவுகள் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து ஒரு 7 நாள், அதுக்கப்புறம் 3 மாசம் விட்டு சாப்பிட்டா போதும். நோய்வாய் இருக்கிறவங்க ஒரு மண்டலம் சாப்பிட்டா போதும் ஐயா, எல்லாம் நோய் குணமாயிருமா? அப்படி இல்லை. அந்த நோயினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மெல்ல 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 குறைஞ்சி சூப்பரா இருப்பாங்க. ரொம்ப டயர்னஸா இருப்பாங்க. நோய்வாய் இருந்தவங்க வலியோடு இருப்பாங்க. இந்த 48 நாள் சாப்பிடும்போது டயர்னஸ் போயிடும், வலி போயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. மலச்சிக்கல் இருக்கும், மலச்சிக்கல் சரியாயிட்டு இருக்கும். அதே மாதிரி அஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், அது சரியாயிட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு நோயும் மெல்ல 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 குணமாகும். ஏங்க விருந்தும் மருந்தும் 3 நாள், அதாவது 3 மண்டலம். அப்போ ஒரு மண்டலம் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டவங்க சொல்லியிருக்கேன். அதிகமான நோய் இருக்கிறவங்களுக்கு நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட நான் சொல்ற மாதிரி தான், முன்ன எல்லா வீடியோவும் சொல்றதுதான். நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள், இன்சுலின்கள், லேகியங்கள், சுண்ணங்கள், சூர்ணங்கள், கசாயங்கள், டேப்லெட்கள், ஊசிகள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இது ஒரு துணை மருந்தை எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்றேன். உங்களுக்கான பிரச்சனைகள் மெல்ல மேல நீங்க குணமாக கண்கூட பார்க்கலாம்னு தான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்களா? திரிபலா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து, ஒரு காயகல்ப மருந்து. மனித உடலில் இருக்கும் வாதம், பித்தம், சிலத்தும், இது 3ஐயும் சமநிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துங்க. இது 3ம் உடலில் சமநிலையா, அதாவது அந்த குறிப்பிட்ட அளவு நாடி அளவு சமநிலையா இருந்த நோய் வராதுங்க. சொல்லுவாங்க வாதம் 1 மாத்திரை, பித்தம் அரை மாத்திரை, சிலத்துமம் கபம் 1/4 மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இந்த அளவுகள்ல ஒரே சீரா இருந்தா நோய் வராதுன்னு சொல்றேன். புரிஞ்சுங்களா? இப்படி நோயே வராம இருக்குன்னா திரிபலா சாப்பிடலாம். அதே மாதிரி நம்முடைய வாழ்வியல் முறையும் உணவியல் முறையும் 100% மாத்தி அவனுங்க, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி மாறிட்டீங்கன்னா நோயே வராது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இப்படி சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடியே வராதுங்க. ஏங்க சாப்பிட்டுதான் பாருங்க. ஏங்க வெல்லம் இனிக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது வாயை அதாவது காதல கேட்டு அப்படியே காதல விட்டோம்னா தெரியாது. வெல்லம் இனிக்கும் அப்படின்னு சொன்னா அதை வாயில போட்டு சாப்பிட்டு, ஓ இதுதான் இனிப்பா, இதுதான் சுவையா அப்படின்னு அனுபவிச்சுகள் தான் தெரியும். நான் என்ன சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த காதலை விட்டுட்டு போறவங்களுக்கு சொல்லல, இதை எடுத்து பயன்படுத்தி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அனுபவிக்கிறவங்க தான் சொல்லியிருக்கேன். அனுபவிச்சு பாருங்க,
அதனுடைய நன்மைகள் புரியும் சொல்றேன். ஏன் ரொம்ப சிம்பிளுங்க. நோய் நொடியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உணவை முறையை மாத்துங்க, வாழ்வியல் முறையை மாத்துங்க. இது மாதிரி இயற்கையான துணை உணவுகள், இதெல்லாம் உணவுகள் தான், எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாரு. அந்த காலத்துல நெல்லிக்காய் எங்க பார்க்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி பாக்கெட்ல பறிச்சு கொண்டு போயிடுவாங்க. புளிப்பானாலே உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுற காலங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி ஜாதிக்காய் தாண்டிக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உரைச்சி ஊத்துவாங்க பால்ல. அதனால அவங்க நோய் நொடியே இல்லை, நோய் சேர்த்து அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு எதுவுமே செய்யறதுனா ஏங்க எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரிபலா எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டேன், எந்த அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இது எந்தெந்த அளவுல நீங்க எடுத்து அரைக்கணும்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. எக்ஸாம்பிள், ஒரு 100 கிராம் நெல்லிக்காய் எடுக்கிறீங்கன்னா சமளவு தாண்டிக்காய், சமளவு கடுக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்க அரைக்கலாம். ஒரு சில மருந்துகள்ல இதோடைய அளவுகள் மாறுபடலாம். அது உங்களுக்கு சந்தேகம்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? ஏங்க வாழ்றது எளிமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை இருந்தா அதை விட வேற என்னங்க இந்த உலகத்துல வேணும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்முடைய இயற்கையும் உதவி பெறுது. நம்ம சாப்பிட்ற உணவு முறை, அதாவது உணவியல் முறையும் கண்டிப்பா உதவி புரியும். இது மாதிரியான அற்புதமான மருந்துகளும் துணை புரியும். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியம் வாழ்றதுக்கு மனநிலையும் உடல்நிலையும் சீராந்தாவே போதுமானதுங்க. அதை அற்புதமாக சரி பண்ணக்கூடிய திரிபலா என்ற காயகல்ப மருந்தை தான் உங்க முன்னாடி இன்னைக்கு பேசியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.